வாங்க சப்பானிய மொழிய தமிழில் படிக்கலாம். பாடம் 2. இன்னைக்கு ஹிரகானாவ பத்தி படிக்கலாம். ஹிரகானாவ 3 வகையா பயன்படுத்தலாம். 1 ஹிரகானாவால் மட்டுமே எழுதக்கூடிய வார்த்தைகள். எடுத்துக்காட்டுக்கு ஹாய், அப்படின்னா ஆம், ஈயே, அப்படின்னா இல்லை. 2வது இலக்கணத்திற்காக மட்டும் பயன்படுத்துதல். எடுத்துக்காட்டுக்கு ஓ, நீ. இது 2ம் துணை சொல்கிறதுனால இதுக்கு தனியா அர்த்தம் கிடையாது. இத ஒரு வாக்கியத்தோட சேர்த்து பயன்படுத்தும் போது அர்த்தங்கள் வாக்கியத்திற்கேற்றவாறு மாறுபடும். 3வது காஞ்சியுடன் சேர்த்து எழுதுவதற்கு. எடுத்துக்காட்டுக்கு யோமு, அப்படின்னா வாசி, தபேரு, அப்படின்னா சாப்பிடு. இங்க இந்த எழுத்து காஞ்சி, இது ஹிரகானா. அதே மாதிரி இது காஞ்சி, இது 2ம் ஹிரகானா. அதாவது காஞ்சியோடு சேர்த்து எழுதுவதற்கு ஹிரகானாவை பயன்படுத்துவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.